நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள இடையான்கோட்டையை சேர்ந்த விவசாயி செல்லமுத்து முத்துலட்சுமி தம்பதியினர் மகள் பிரதீபா. இதே ஊரில் உள்ள நேதாஜி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இவர் நீட் தேர்வில் 551 மதிப்பெண் பெற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் முதலிடம் பெற்றார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டு அடிப்படையில் இவருக்கு கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. இதே பள்ளியில் படித்த முகமது ரஷீத் ஷாஜிதா பர்வீன் தம்பதியின் மகள் ரவலத்துல் ஜன்னா நீட் தேர்வில் 525 மதிப்பெண் பெற்று திண்டுக்கல் மாவட்ட அரசு பள்ளிகளில் 2ஆம் இடத்தை பெற்றார். இவருக்கு தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. இந்தியாவின் பொருளாதாரம் பங்கு சந்தைகளும் கொண்டாட்ட மனநிலையில் இருப்பதாக மும்பையில் நடந்த உலக நிதி தொழில்நுட்ப விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் லால் பாஷா இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது எதிரே வந்த வாகனத்தில் அடையாளம் தெரியாத நபர் மோதி சென்றதால் பலத்த காயமுற்று அரசு மருத்துவமனையில் அனுமதி. இதுகுறித்து போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மலை கிராமமான ஆடலூர் ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான 100 நாள் வேலைக்கு சென்ற இடத்தில் 58 வயதான கருப்பாயை காட்டுமாடு முட்டியதில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திண்டுக்கல்லில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சிறுவன் உள்பட 2 பேரை கைது செய்த நகர் குற்றப்பிரிவு போலீசார். திண்டுக்கல் எருமைக்கார தெருவில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற வாலிபர்களை பிடிக்க எஸ்பி பிரதீப் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து ஏஎஸ்பிசியின் மேற்பார்வையில் நகர் தெற்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர், சப் இன்ஸ்பெக்டர் தாவூத் ஹுசைன், குற்றப்பிரிவு போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்கள் வீரபாண்டியன், ஜார்ஜ் எட்வர்ட், போலீசார் ராதாகிருஷ்ணன், முகமது அலி, விஸ்வாசம், சக்திவேல் ஆகியோர் பெரியகுளத்தை சேர்ந்த காமராஜ் மற்றும் 18 வயது சிறுவன் ஆகிய 2 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.